மந்திர மாயாஜால கண்ணாடி. ஒரு கிராமத்துல ஒரு பெரிய வெளி இருந்துச்சு. அங்கே தினமும் 4 குட்டி பிள்ளைங்க விளையாடுவாங்க. ஆதி, வருண், நைனா, கீர்த்தி. அவர்களோட குட்டி நாய்க்குட்டி பில்லு பாலையாட்டி பிள்ளைங்க போட்டா துள்ளி துள்ளி போயிரும். அந்த மாலை பிள்ளைங்க கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தப்போ கீர்த்தி, "ஹேய், இங்க பாருங்கடா, யாரோ பெரிய கண்ணாடி ஒன்று வச்சுட்டு போயிருக்காங்க. மண்ல பாதி புதையுண்டு கிடக்குது. பெரிய வட்ட கண்ணாடி. அதுல நீல ஒளி சுழன்றுகிட்டே இருக்கு." அத பார்த்த உடனே பில்லு ஓடிப் போய் நுகர ஆரம்பிச்சிடுச்சு. "பில்லு, வேணாமடி, அது ஏதோ டேஞ்சரா இருக்கும்னு நைனா கத்துனா. ஆனா அப்பதான ஓ ஒரே ஒளிச்சுடர் பில்லுவ கண்ணாடி உள்ள அப்படியே இழுத்துடுச்சு. பிள்ளைங்க பில்லூன்னு அஞ்சி கத்துனாங்க. ஆதி சத்தமா சொன்னான், "பில்லுவ காப்பாத்தணும், வாங்க." 4 பேரும் கைய பிடிச்சுக்கிட்டு ஒரே சமயத்துல கண்ணாடிக்குள் குதிச்சுட்டாங்க. விழிச்ச உடனே, ஐயையோ, எங்க போயிட்டோம் தெரியல. வானமே ஊதா நிறம், மிதந்து கொண்டே இருக்கும் கற்கள், மரங்கள் முகத்தோட கதையாடுற மாதிரி, தண்ணீரும் தீயும் கலந்த ஆறு. வருண் வாய பெரிச்சு, "ஏய், இது என்னடா இடம்னு?" கேட்டான். அப்போ தூரத்திலிருந்து சில மக்கள் ஓடி வந்தாங்க. "நீங்க தான் கண்ணாடி வழியா வந்த பிள்ளைங்களான்னு ஒரு பாட்டி கேட்டா. நேனா, "எங்க நாய்க்குட்டி பில்லுவ பாத்தீங்களா?" பாட்டி, "அதா, அந்த பேயும் கொடூரத்தனமான அரக்கன் லோர்தக் எடுத்துட்டான். அவனிடம் போறதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது." அந்த நேரம் மேலே இருந்து வெள்ளை ஒளி விழுது. அதிலிருந்து ஒரு நல்ல மந்திரவாதி வந்தார். "பிள்ளைகளே, கண்ணாடிய பூமிக்கு அனுப்பினது நான்தான். உங்க மனசுல உள்ள நல்லதனத்தை கண்டுதான் உங்களை இந்த உலகம் தேர்ந்தெடுத்துச்சு." மந்திரவாதி மூச்சு விட்டார். "இந்த உலகம் லோர்தக் இருளால மூடிச்சு போயிருக்கு. கண்ணாடி உங்கள மாதிரி நல்ல மனசுள்ள பிள்ளைங்க வந்தா மட்டும் அதனால ஒளி வரும்." அவர் ரகசியமான ஒரு ஒளி வரைபடம் கொடுத்தார். "இதுதான் லோர்தக் குகைக்கு போகும் பாதை." பாதை முழுக்க ஓலகட்ட பயமா, மரங்கள் உயிர் போல சத்தம், உலர்ந்த காற்று அழுது கத்துற மாதிரி, கற்கள் தானா உருளுது. ஆனா பில்லுவின் முகம் நினைச்சுக்கிட்டு பிள்ளைங்க முன்னாடியே போயிட்டாங்க. குகை வாயில்தான் ஒரு பெரிய கருப்பு நிழல் எழுந்து நிற்குது. அதுதான் லோர்தக். 7 அடி உயரம், ஒளியை உண்ணும் கருப்பு கண்கள். அவன் சிரிச்சான், "உங்க பில்லுவா? அது இப்ப என்கிட்ட இருக்கு. நீங்க 4 பேரா என்ன செய்ய போறீங்க?" ஆதி முன்னே நின்னு, "நாம 4 பேரு. ஆனா நம்ம பாசம் உன் சக்தியை விட ஜாஸ்தின்னு சொன்னான்." அது கேட்ட உடனே கண்ணாடியிலிருந்த நல்ல ஒளி ஆதியின் கையில் ஒன்று சேர்ந்தது. ஒரே வெளிச்சம். அரக்கன் கருப்பு புகையா கலைஞ்சிருவான். உலகம் முழுக்க ஒளி பரவுது. மரங்கள் பச்சையா மாறுது. மக்கள் சிரிச்சு நன்றி சொல்றாங்க. பில்லும் மகிழ்ச்சியோட பிள்ளைங்க கிட்ட ஓடி வந்து முகத்தையே நக்கிறான். மந்திரவாதி கண்ணாடி கதவு திறந்து, "போங்க பிள்ளைங்களே, உங்க தைரியம் இந்த உலகத்தையும் உங்க பில்லுவையும் காப்பாத்திச்சு." பிள்ளைங்க பில்லுவ தூக்கிக்கிட்டு கண்ணாடிக்குள் நடந்துச்சு. பின்னாடி கண்ணாடி மெதுவா மறைஞ்சிச்சு. ஒரு குரல் மட்டும் கேக்குது, "கதை இன்னும் முடிவில்ல, அடுத்த